என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்ரன் படத்துல. அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு. இப்போ என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவரு ரொம்ப ராசியானவர். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவரு ராசியா தானே இருக்காரு. அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டரா நல்லா வந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை அவர் செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ் நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி நான் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்ல பார்த்தேன். அவரோட செலக்ட் பண்ற சப்ஜெக்ட் அவரோட புதுசா இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமா இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு. கடவுள் கிருபையில இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்ரன் படத்துல. அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு. இப்போ என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னோட கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்ரன் படத்துல. அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தாரு. இப்போ என் கணவர் தான் விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார். அந்த நேம் சொன்ன உடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவரு ரொம்ப ராசியானவர். உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும் என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவரு ராசியா தானே இருக்காரு. அவருக்கு என்ன குறைச்சல்?